பயங்கரமா இருந்துச்சுண்ணா. இப்ப எழுதுற டயலாக் கூட அப்ப எழுதுற டயலாகே சூப்பரா இருக்கு. எல்லா டயலாகும் ஃப்ரெண்டா லவ் பண்ணிட்டு ஃப்ரெண்டா வளகுவாங்க. சூப்பரா இருந்துச்சுண்ணா. செம்ம ஃபீல். பயங்கரமா இருந்துச்சு. உள்ள பட்டாசு வச்சாங்க, எல்லாமே சட்டையில கழட்டி தூக்கி போட்டாங்க. பால்கனில இருந்து கீழே போய் ஆடணும், சண்டை போட்டோம், போலீஸ் வந்தாங்க. ஸ்கிரீன் மட்டும் தான் கிளிக்கல. கரெக்ட், ஸ்கிரீன் மட்டும் தான் கிளிக்கல இந்த வாட்டி. செம்மையா இருந்துச்சுண்ணா. செம்ம ஃபீல்னா. இல்லண்ணா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேண்ணா. பர்த்டே அன்னைக்கு பார்க்க பயங்கர ஃபீல்னா. சேம் வைப்பு, பசங்க பொண்ணுங்க எல்லாமே ஒரே மாதிரியா இருந்தாங்க. பயங்கரமா இருந்துச்சு. உள்ள என்னமோ புது படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த மாதிரி இருக்கு. தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டே தலை. ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன், தலை வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ரோல் மாடல் அவர் தான். நான் வளர்ந்ததுல இருந்தே பார்த்ததுல தலை 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 மட்டும் தான். ஏன்னா இப்பத்துல இருந்து இல்ல, அப்பத்துல இருந்து தலை பார்த்து நாங்க வளர்ந்தோம். இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்ற மாதிரி மற்ற நடிகர் யாருமே அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து ஒரு நடிகர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னுதாரணமா இருக்கணும். கஷ்டப்பட்டு வந்தாரு, வளர்ந்து இப்ப பெரிய ஆனாரு. அவர் தான் பண்றாரு பாத்தீங்கன்னா மக்களுக்காக. இப்ப நம்ம மாதிரி நம்ம எப்படி இருக்கோம் அதே மாதிரி மத்தவங்க வரணும் அப்படின்றதுக்காக அவரு சின்ன வயசுல என்ன பண்ண முடியலையோ அதெல்லாம் இப்ப பண்ணி பைக் ரைடு போறது. அப்போ அவர்களுக்கு அந்த வசதி இல்ல, ஒரு மெக்கானிக்கா இருந்தாரு. அப்போ இல்லாததை இப்ப வந்து அவரு ப்ரூவ் பண்ணி இப்போ பெரிய ஆளா வந்து இப்போ நம்மளும் ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷன் ஆகுது. நம்மளும் அந்த மாதிரி வளரணும், வளர்ந்து நம்மளும் அந்த நம்மளோட இன்ஸ்பிரேஷன் நடக்கும். யார் வழியிலும் போக கூடாது. நம்ம வேலை நம்ம பார்த்தோமா, நம்ம உழைச்சோம், நம்ம சம்பாதிச்சோம். மற்றவங்கள மாதிரி பப்ளிசிட்டி பண்ணி பெரிய ஆளான நம்மளுக்கு வயசு கிடையாது. பெரிய ஆயிட்டோம். நம்ம வாழ்க்கையை பார்த்து நம்ம ஒரு ஓரமா நம்ம ஒரு காக்கா குருவி பாருங்க எப்படி அது வாழ்க்கையை பார்த்து பாட்டு போகுது. அந்த மாதிரி போட்டோம். யாருக்கும் வாட வீடு அவ்வளவுதான் வீடு. எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. பட்டாசுலாம் வெடிச்சிட்டாங்க தியேட்டர் எடுத்துட்டு வந்து. இது இல்ல ஆல்ரெடி பாத்துருக்கோம், தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஃபைட் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. திருப்பி இன்னொரு வாட்டி போட்டா கூட பார்க்கலாம். என்ன மங்காத்தா போடுவோம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இந்த இதுக்கு மங்காத்தா ரைட்ஸ் இல்ல, சோ அதனால போடல. மங்காத்தா போட்டிருந்தா இன்னும் பிரமாண்டமா இருந்திருக்கும். ஹாப்பி பர்த்டே தல அஜித் குமார். பேசவும் இல்லை, ஃபுல்லா தொண்டை கட்டிச்சு. அந்த மாதிரி கத்தி இந்த படம் செம்ம படம், பிளாஸ்ட் ஆயிடுச்சு தியேட்டரு. இப்போ அதான் சொல்லவே முடியல, ஃபுல்லா அடைச்சிக்கிச்சு. போட்டு எல்லா பாட்டிலும் கிழிச்சிட்டோம். செம்மையா இருந்துச்சு படம், பேச சொல்ல முடியாது. அவள்தான் அந்த மாதிரி படம். ஹாப்பி பர்த்டே தல. படம் மஜாவா இருந்துச்சுண்ணா. செம பண்ணா, தூக்கி அடிச்சு தூக்கி ஆடுறானுங்கண்ணா. ஒன்ஸ் மாதிரி போட்டாங்கண்ணா. அப்படியே ஸ்டெப்பு தாங்க, மஜாவா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சுண்ணா. ஃபர்ஸ்ட் பாட்டு தானே ஒன்ஸ் மோர் போட்டாங்க. அதிகிச்சு பாட்டு தானே ஃபர்ஸ்ட் பாட்டு. அதோட நாங்க கெஞ்சி கேட்டோம்னா போடவே மாட்டாங்க. கெஞ்சி கேட்டோம், செம்ம டென்ஷன்ண்ணா. நாங்க அரை மணி நேரமா கேட்டோம்னா ஒன்ஸ் மோருக்கு. ஆமா, வயிறு வலிக்குதுண்ணா கத்தி கத்தி. கடவுளே ஹாப்பி பர்த்டே தல. கடவுளே படம் எப்பவும் போல தலை ஃபேன்ஸ் கூட மஜா பண்ணியாச்சு. நான் இத்தனை படம் மஜா செம்ம படம். டான்ஸ் ஆடி படமே பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் மோர் போட்டாதான் பார்க்கணும்னு எல்லாம் அலப்பறம் பண்ணிட்டாங்க. நான் இத்தனைக்கு தளபதி ஃபேனு. இவங்க பண்ண இதுல நான் சொன்னாயிட்டேன். மங்காதாவெல்லாம் அவ்வளோ போயிடுச்சு. நானே தளபதி ஃபேன். நானு ரோகிணி அஜித் ஃபேன் மட்டும் தான் நானே சொல்றேன். அந்த மாதிரி செலிபிரேஷன் பட்டாசுலாம் வச்சுட்டாங்க. ரோகிணி சில்வர் ஸ்கிரீன்ல பார்த்து செம்ம ஸ்டன் ஆயிட்டேன். அவ்வளவுதான். மங்காத்தா வரல, அதனால இதுவே மாசு ஒஸ்தானுங்க. நான் தேட்டர் ஏடா அதான் பிடிச்சிருக்கானுங்க. ஒன்ஸ் மோருக்கு ஒரு பாட்டுக்கு அப்புறம் அவங்களாம் வந்து விடவே இல்லை. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.